நம்ம இவ்வளோ ஸ்நாக்ஸ் பண்றோம், அந்த இத்தனை ஸ்நாக்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்னா எது? எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்குழல் ரொம்ப பிடிக்கும். அதோட அதிரசம் அல்லது மாவு உருண்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பர். இத்தனை வருஷம் பண்ணியாச்சு, இனிமேயும் இதே மாதிரி கண்டினியூ பண்றது? கட்டாயம். யாருமே அந்த பாரம்பரியமா பண்ண பலகாரங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப யாருக்கும் தெரியல, ஃபாஸ்ட் ஃபுட்னு தான் போய்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமா உள்ளதை விட்டுறக்கூடாது. எங்க மாமியார் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அவங்ககிட்ட தான் நான் கத்துக்கினேன். எனக்கு இதுதான் இப்ப கை கொடுத்துருக்கு. இப்ப இத்தனை பலகாரம் பண்றோம்ல, இதுக்கு குவாலிட்டின்னு எப்படி செக் பண்ணுவீங்க? குவாலிட்டி நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். உப்பு எல்லாம் மெஷர்மெண்ட் தான். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன அளவோ அதே மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கிட்ட தான் அந்த பலகாரம் நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியில போவோம். இப்ப இருக்கிற இளைஞர்கள் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை சாப்பிடுறதே இல்லை, விரும்புறதே இல்லை. அதுக்கு பதில் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீட்சா, அது இதுன்னு போறாங்க இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உடம்புக்கு கெடுதி. அவங்க அது தெரியாம இருக்காங்க. இது சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி இல்லை. இத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் நல்லது. ஓகே. இப்ப கடைசியா நம்ம ரீல் பாக்குறாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சுயமா சம்பாதிங்க, வெளியில வேலைக்கு போகணுங்கிறத நினைக்க வேண்டாம். ட்ரை பாருங்க. நான் படிக்கலை, எதுவும் செய்யலை. ஒரு முறுக்க ஆரம்பிச்சு தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். அது எனக்கு பெருமையா இருக்கு. நன்றி.